மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை, 5 கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர். ஆம், அவரை புரட்சி தலைவர் என்பார், பொன்மான செம்மர் என்பார், எங்களின் தங்கம் என்பார், ஏழைகள் தெய்வம் என்பார், அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார், அண்ணாவின் இதயக்கரி என்பார், மக்களின் திலகம் என்பார், மகுடம் தரிக்காத மன்னர் என்பார். இப்படி உள்ளம் உருக உருக, அன்பு வெள்ளம் பெருக பெருக, எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன், இந்த நாட்டுக்கு முதல்வன், சத்தியத்தாயின் புதல்வன், தருமத்தின் துணைவன், குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் கருணாநிதியும் அவரது கட்சியினரும் ஏன் இப்படி புரட்சி தலைவர் மீது இல்லாததையும் பொல்லாததையும் கூறி வருகிறார்கள்? திண்டுக்கல் தேர்தலிலிருந்து திருச்செந்தூர் தேர்தல் வரை எங்களுக்கு வழிகாட்டி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் என்று மக்கள் தீர்ப்பளித்துக் கொண்டே வருகிறார்கள். இனி ஒரு தேர்தல் வந்தாலும் மீண்டும் மக்கள் அப்படித்தான் தீர்ப்பளிக்க போகிறார்கள் என்பதும் கருணாநிதிக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் எப்படியாவது மக்கள் புரட்சி தலைவர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை குலைக்க வேண்டும் என்பதற்காக இப்படி கூறுகிறார். நான் உங்களையே கேட்கிறேன், விரைவில் தேர்தல் வரப்போகிறது என்று கூறுகிறார்கள். அப்படி தேர்தல் வந்தால் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீர்கள்? சொல்லுங்க. இரட்டை இலைக்கா? மிக்க நன்றி. தாய்மார்களை கேட்கிறேன், தேர்தல் வந்தால் யாருக்கு ஓட்டு போடுவீர்கள்? மிக்க நன்றி. பார்த்தீர்களா? இதனால் தான் புரட்சி தலைவர் அவர்கள் தாய்மார்களை என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே என்று கூறுகிறார். நான் கேள்வி கேட்பதற்கு முன்னாலேயே தாய்மார்கள் இரட்டை இலை சின்னத்தை அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மிக்க நன்றி. தாய்மார்கள் தங்களுடைய சின்னம் இரட்டை இலை சின்னம் என்பதனை அறிந்து ஒவ்வொரு தேர்தலிலும் இரட்டை இலை சின்னத்திற்குத்தான் வாக்களித்து வருகிறார்கள். இதனால் கருணாநிதிக்கு இப்பொழுது தாய்மார்கள் மீது எரிச்சலோ எரிச்சல். எரிச்சல் என்றால் சாதாரண எரிச்சல் அல்ல, ஒரே மூச்சில் ஒரு பிடி மிளகாயை தின்றது போல் அவ்வளவு எரிச்சல். ஏன்? என்றும் போல் இன்றைக்கும் தாய்மார்கள் புரட்சி தலைவரை ஆதரிக்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கையை, அவர்கள் புரட்சி தலைவர் அவர்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை கருணாநிதியால் என்ன செய்தாலும் அசைக்க முடியவில்லை. எனவே இன்றைக்கு கருணாநிதி தாய்மார்களை திட்டி திட்டி தீர்க்கிறார். அண்மையில் கருணாநிதி ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்றிருந்தார். அங்கே ஒரு ஊரணி பக்கத்தில், ஊரணி என்றால் சிறிய ஏரி, ஊரணி பக்கத்தில் தண்ணீர் பிடிக்க தாய்மார்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த ஊரணியில் தண்ணீர் இல்லை. இப்பொழுது அது நிரம்பிவிட்டது, மழை பெய்து நிரம்பிவிட்டது. ஆனால் அன்றைக்கு கருணாநிதி சென்றாரே, அன்றைக்கு அந்த ஊரணியில் தண்ணீர் இல்லை. எனவே கருணாநிதி தாய்மார்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டீர்கள், அதனால் தான் தண்ணீர் இல்லை, குடிக்க கூட தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறீர்கள் என்றார். அப்பொழுது அங்கே இருந்த ஒரு வயதான தாய், ஒரு மூதாட்டி என்ன கூறினார் தெரியுமா? கருணாநிதியை பார்த்து, மழை பெய்யல, அதனால தண்ணீர் இல்ல, பாவம் அவராசை எம்ஜிஆர் அதுக்கு என்ன செய்வார் என்று அந்த தாய் கருணாநிதியை பார்த்து திருப்பி கேட்டார். கருணாநிதிக்கு வந்ததே கோபம். இந்த பெண்கள் இருக்கும் வரை இந்த நாடே உருப்படாது, நீங்கள் எக்கேடு கெட்டு போங்கள் என்று பிடி சாபம் என்று தாய்மார்களுக்கு சாபம் போட்டு வந்து விட்டார். கருணாநிதிக்கு தான் துர்வாச முனி என்ற நினைப்பு போலும். தினமும் யாருக்காவது சாபம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் மக்களையே திட்டுகிறார். எப்படி? என்னை தோற்கடித்து தோற்கடித்து கெட்டு போய்விட்டீர்கள் என்று மக்களை திட்டுகிறார். மக்கள், அதாவது நீங்கள் கெட்டு போய்விட்டீர்களாம். ஏன் கெட்டு போய்விட்டீர்களாம்? ஒவ்வொரு தேர்தலிலும் கருணாநிதியை தோற்கடித்து தோற்கடித்து நீங்கள் கெட்டு போய்விட்டீர்களாம். நான் உங்களையே கேட்கிறேன், நீங்கள் கெட்டா போய்விட்டீர்கள்? இல்ல இல்லையா? எது கெட்டு போயிருக்கு? கருணாநிதியோட சிந்தனை இல்லையா? கரெக்ட். பிர்லா ஆலை, ரோடியர் ஆலை, இவற்றுக்கெல்லாம் புரட்சி தலைவர்
சொந்தக்காரராக போகிறார் என்று கருணாநிதி புழுகி வருகிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீர்கள். சென்னையில் புரட்சி தலைவர் அவர்களுக்கு சத்யா ஸ்டுடியோ என்ற படப்பிடிப்பு நிலையம் இருந்தது. பெரிய ஸ்டுடியோ அது. அந்த ஸ்டுடியோவையே அங்கே பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கு ஒரு சல்லி காசு கூட வாங்கிக் கொள்ளாமல் இலவசமாக புரட்சி தலைவர் அந்த தொழிலாளர்களுக்கே எழுதி கொடுத்து வைத்து விட்டார். எழுதி கொடுத்து விட்டார். அந்த புரட்சி தலைவர் ரோடியர் மில்லை வாங்க போகிறார், பிர்லா ஆலையில் கூட்டு சேர போகிறார் என்று கருணாநிதி புழுகி பார்க்கிறார். நீங்களே எண்ணி பார்க்க வேண்டும். 1962ஆம் ஆண்டு திருவாளர் கருணாநிதியின் நிலைமை என்ன? இன்றைக்கு அவர் எத்தனை எத்தனை கோடிகளுக்கு அதிபதி. 62ஆம் ஆண்டு புரட்சி தலைவர் நிலை என்ன? இன்றைக்கு அவருடைய நிலைமை என்ன? பிச்சாண்டியாக இருந்த கருணாநிதி இன்றைக்கு லஞ்ச கோடீஸ்வரராகி இருக்கிறார். அன்றைக்கு லட்சம் லட்சமாக உழைத்து சம்பாதித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்றைக்கு பிச்சாண்டியாக இருக்கிறார். இதுதான் உண்மை. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கருணாநிதிக்கு கிட்டாத சொத்து, எட்டாத சொத்து ஒன்றிருக்கிறது. அது என்ன? அதுதான் புரட்சி தலைவர் அவர்கள் மீது நீங்கள் எல்லோரும் கொட்டுகின்ற அன்பு, நீங்கள் காட்டுகின்ற பாசம், நீங்கள் வைத்திருக்கின்ற பற்று. இன்றைக்கு தமிழகத்து தாய்மார்கள் எல்லாம் புரட்சி தலைவர் அவர்களை எங்கள் வீட்டு பிள்ளை என்று உரிமை கொண்டாடுகிறார்கள், சொந்தம் கொண்டாடுகிறார்கள். அதை விட பெரிய சொத்து வேண்டுமா? இன்றைக்கு தமிழகத்து இளைஞர்கள் எல்லாம் புரட்சி தலைவர் அவர்களை என் அண்ணன், எங்கள் தங்கம் என்று உரிமை கொண்டாடுகிறார்கள், சொந்தம் கொண்டாடுகிறார்கள். அதை விட பெரிய சொத்து புரட்சி தலைவருக்கு வேண்டுமா? தமிழகமே கருணாநிதியை ஊழல் மகா சக்கரவர்த்தி என்று கூறுகிறது. கருணாநிதியுடைய கரங்கள் கரை படிந்த கரங்கள் என்று கூறுகிறது. ஆனால் புரட்சி தலைவரின் கையும் சுத்தம், பையும் சுத்தம் என்று தமிழகமே பாராட்டுகிறது. இந்த பாராட்டை விட பெரிய சொத்து வேண்டுமா? இன்றைக்கு கழக கண்மணிகள் எல்லாம், மன்ற மறவர்கள் எல்லாம் புரட்சி தலைவர் அவர்களை எங்கள் இதய தெய்வம் என்று போற்றுகிறார்களே, அதை விட பெரிய சொத்து புரட்சி தலைவருக்கு வேண்டுமா? புரட்சி தலைவர் அவர்களுக்கு ரோடியர் மில்லும் தேவையில்லை, பிர்லா ஆலையும் தேவையில்லை. இத்தனை நாளும் கருணாநிதி மட்டும்தான் இப்படி பொய் கூறி வந்தார். ஆனால் இப்போது அவரது குடும்பமே அவருடன் சேர்ந்து கோரஸ் கானம், கோஷ்டி கானம் பாட ஆரம்பித்திருக்கிறது. எப்படி? ஒரு நாளைக்கு புரட்சி தலைவருக்கு 5 லட்சம் ரூபாய் லஞ்ச பணமாக வருகிறதாம். அதுவும் நேரடியாக ராமாவரம் தோட்டத்திற்கே வருகிறதாம். ஒரு நாளைக்கு 5 லட்சம் என்றால் 5 லட்சம் என்றால் நீங்களே கணக்கிட்டு பார்க்க வேண்டும். ஒரு மாதத்திற்கு எவ்வளவு? 1.5 கோடி ரூபாய் ஆயிற்று. அப்படியானால் ஒரு வருடத்திற்கு 18 கோடி ரூபாய். இப்படி இதுவரை கருணாநிதி புழுகி பார்த்தார். இப்பொழுது அவருடைய குடும்பமே இப்படி புழுகு மூட்டைகளை இலவசமாக விநியோகம் செய்து வருகிறது. ஒரு வருடத்திற்கு மட்டும் புரட்சி தலைவருக்கு 18 கோடி ரூபாய் சாராய கலவை மூலமாகவே வருகிறதாம். கருணாநிதியுடைய கை இப்படி கோடி கோடியாக வாங்கி பழகிய கை, கருணாநிதியுடைய பை இப்படி கோடி கோடியாக வாங்கி போட்டு பழகிய பை. எனவே தன்னை போலவே புரட்சி தலைவரும் இருப்பார் என்று கருணாநிதி எண்ணுகிறார். திருவாளர் கருணாநிதி தமிழகத்தின் முதல்வராக இருந்தார். அன்றைக்கு அவர் மீது எத்தனை எத்தனை ஊழல் புகார்கள் கிளம்பின. வீராணம் ஊழல், எரிசாராய ஊழல், பூச்சிக்கொல்லி மருந்து ஊழல், அரிசி பேர ஊழல், கோதுமை பேர ஊழல். இப்படி கருணாநிதி மீது நமது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சகோதரர்களே பெரிய நீண்ட ஊழல் புகார் கொடுத்தார்கள். இன்றைக்கு கூட அந்த பட்டியல் அவர்களிடம் பத்திரமாக இருக்கிறது. இவர்கள் இப்படி புகார் கொடுத்ததனால் மைய அரசாங்கம் சர்க்காரிய விசாரணை கமிஷனை அமைத்தது. யோக்கியர் கருணாநிதி என்ன செய்தார்? அந்த மகா யோக்கியர் விசாரணை கமிஷன் நடக்கும் திசை நோக்கி கூட தலை வைத்து படுக்க மாட்டேன் என்று சபதம் செய்து விட்டார். அவ்வளவு பெரிய உத்தம புத்திரர், சத்திய சீலர் கருணாநிதி. அவர் ஹரிச்சந்திரனுக்கு அடுத்த வீட்டுக்காரர். அந்த மகா யோக்கியர் தான் புரட்சி தலைவருக்கு ஒரு நாளுக்கு 5 லட்சம் ரூபாய் லஞ்ச பணமாக வருகிறது என்று கூறுகிறார்.
புரட்சி தலைவர் அவர்களுக்கு தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை கூட பிறருக்கு கொடுத்து கொடுத்துதான் பழக்கமே தவிர புரட்சி தலைவருக்கு வாங்கி பழக்கம் இல்லை. புரட்சி தலைவருடைய கரங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள். கலைத்துறையில் அவர் கோடி கோடியாக சம்பாதித்தார். அதையெல்லாம் அவர் கொடுத்து விட்டார். அவர் யாருக்காக கொடுத்தார்? அவர் ஊருக்காக கொடுத்தார், உழைக்கும் மக்களுக்காக கொடுத்தார், தாய்மார்களுக்காக கொடுத்தார், ஏழை மக்களுக்காக கொடுத்தார். ஆனால் கருணாநிதி அவர் எடுத்தார். ஏழை மக்களின் பணத்தை, சாமானிய மக்களின் வரி பணத்தை, பொதுமக்களின் பணத்தை கோடி கோடியாக கருணாநிதி எடுத்தார். கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அவர் எடுத்தார். புரட்சி தலைவரின் கரங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள். ஆனால் கருணாநிதியின் கரங்கள் எடுத்து எடுத்து சுருட்டி சுருட்டி சிவந்த கரங்கள். ஒரே ஒரு உதாரணம் கூறுகிறேன். கருணாநிதி ஆட்சி காலத்தில் படி அரிசி 15 ரூபாய்க்கு விற்றது என்று ஏற்கனவே குறிப்பிட்டேன். அன்றைக்கு காசு கொடுத்தாலும் அரிசி கிடைக்கவில்லை. ரப்பர் அரிசி, டெக்னிக்கல் அரிசி, புழுத்து போன அரிசி இதுதான் கிடைத்தது. அதற்காக கூட தாய்மார்கள் நாள் கணக்கில் ரேஷன் கடைகளுக்கு முன்னால் தவம் இருந்தார்கள். இந்த நிலை ஏன் ஏற்பட்டது? அன்றைக்கு என்ன விளைச்சல் இல்லையா? அன்றைக்கு பஞ்சமா? அப்படியெல்லாம் இல்லையே. அன்றைக்கு நன்றாகத்தான் விளைந்தது. அன்றைக்கு கருணாநிதி ஆட்சி காலத்தில் 56 லட்சம் டன் நெல் விளைந்தது. என்றாலும் ஏன் இத்தகைய கொடூரமான பஞ்சம் ஏற்பட்டது? இதனை நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு கருணாநிதி லஞ்ச பணத்திற்கு ஆசைப்பட்டு தமிழகத்தில் செயற்கை பஞ்சத்தையே உருவாக்கினார். அன்றைக்கு மொத்த வியாபாரிகளிடம் மூட்டைக்கு 5 ரூபாய் என்று லஞ்சம் வாங்கிக் கொண்டு லஞ்சத்திற்கு ஆசைப்பட்டு கருணாநிதி 1 மூட்டை 2 மூட்டை அல்ல, 1 லட்சம் 2 லட்சம் அல்ல, 90 லட்சம் மூட்டை நெல்லை தஞ்சாவூரிலிருந்து கேரளத்திற்கு கடத்தினார். இதனை நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் அன்றைக்கு தாய்மார்கள் அரிசி கிடைக்காமல் கையும் பையுமாக அலைய நேரிட்டது. தமிழகத்தில் பஞ்சம் உருவாகவில்லை, உருவாக்கப்பட்டது. ஆனால் அண்மை காலமாக 3 ஆண்டு காலமாக தமிழகத்தில் கடுமையான வறட்சி, மழை பெய்யவில்லை, விளைச்சல் இல்லை. என்றாலும் அத்தகைய நிலை ஏற்பட்டதா? அரிசி கிடைக்கவில்லையா? மண்ணெண்ணெய் கிடைக்கவில்லையா? இப்பொழுது கூட நியாய விலை கடைகளில் இப்பொழுதுதான் மழை பெய்கிறது. அண்மை காலமாக மழை பெய்கிறது. ஆனால் அத்தகைய கடுமையான வறட்சி நேரத்தில் கூட கருணாநிதி ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது போல் பஞ்சம் ஏற்படவில்லை. இன்றைக்கு கூட நியாய விலை கடைகளில் நல்லரிசி கிலோ 2 ரூபாய் என்ற விலைக்கு கிடைக்கிறது. வெளி மார்க்கெட்டில் 4 ரூபாய் என்ற விலைக்கு கிடைக்கிறது. கருணாநிதி இன்றைக்கு என்ன அரசியல் நடத்துகிறார்? இதனையும் நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் பல அற்புதமான தத்துவ முத்துக்களை எல்லாம் கொட்டி கொட்டி வருகிறார். இன்றைக்கு கருணாநிதி அண்மை காலமாக மிகப்பெரிய அரசியல் ஆராய்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அது என்ன ஆராய்ச்சி? சேலைக்கு முந்தானை அவசியமா, இல்லை முந்தானைக்கு சேலை அவசியமா என்ற மிகப்பெரிய அரசியல் ஆராய்ச்சியை கருணாநிதி அண்மை காலமாக நடத்தி வருகிறார். எந்த சேலைக்கு எந்த கலர் பார்டர் போட்டால் பொருத்தமாக இருக்கும் என்று பெண்கள் சிந்திப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த வேலையை கருணாநிதி செய்து கொண்டிருக்கிறார். எந்த சேலைக்கு எந்த விதமான முந்தானை அமைந்தால் நன்றாக வியாபாரம் நடைபெறும் என்று ஜவுளிக்கடை வியாபாரிகள் சிந்திப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த வேலையை கருணாநிதி செய்து கொண்டிருக்கிறார். நான் ஏதோ வேடிக்கைக்காக இதை கூறுகிறேன் என்று எண்ண வேண்டாம். அவர் அப்படி பேசி எழுதி அவருடைய பத்திரிகையிலேயே வெளிவந்திருக்கிறது. சேலம் மாநாட்டில் கூட கருணாநிதி சேலை ஆராய்ச்சி நடத்தியிருக்கிறார். ஒன்றை நீங்கள் அனைவரும் நன்றாக உணர வேண்டும். கருணாநிதி சிந்திக்காமல் எதையுமே செய்ய மாட்டார், எந்த காரியத்திலும் இறங்க மாட்டார். அவர் சிந்தித்து சிந்தித்து செயல்படும் செயல் வீரர்.
எனவே 15 நாட்களாக ஓயாமல் கருணாநிதி சேலை ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார் என்றால் அவருடைய சிந்தனை 4 கால் பாய்ச்சலில் வெகு தூரம் முன்னேறிவிட்டது என்று அர்த்தம். சேலம் மாநாட்டில் கூட அவர் சேலை ஆராய்ச்சி நடத்தியிருக்கிறார். சேலம் எப்படிப்பட்ட இடம்? அது கைத்தறி துணியின் கேந்திரம். அப்படிப்பட்ட சேலத்தில் போய் கருணாநிதி சேலை ஆராய்ச்சி நடத்துகிறார் என்றால் உண்மையிலேயே இத்தகைய முடிவுக்கு அவர் வந்திருக்க கூடும். ஏனென்றால் அவருக்கு தெரியும், அடுத்த பொது தேர்தலுக்கு பின்னர் மக்கள் அவருக்கு அரசியல் துறவரம் கொடுக்க போகிறார்கள் என்பது கருணாநிதிக்கு நன்றாக தெரியும். எனவேதான் இப்பொழுதே தேர்தலுக்கு பின்னால் ஏதாவது தொழில் செய்ய வேண்டும் அல்லவா? என்ன தொழில் துவங்கலாம்? ஜவுளி கடை துவங்கலாமா என்ற எண்ணம் இப்பொழுதே ஏற்பட்டிருக்கிறது. நான் இங்கே கூட்ட மேடைக்கு வருகின்ற வழியில் இங்கே விருதாச்சலத்தில் சில ஜவுளி கடைகளை பார்த்தேன். எனவே அந்த ஜவுளி கடை வியாபாரிகள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கருணாநிதி உங்களுக்கெல்லாம் போட்டியாக உங்கள் ஊரிலேயே வந்து ஜவுளி வியாபாரம் துவங்கினாலும் துவங்குவார். கருணாநிதி 15 நாட்களாக ஓயாமல் ஏன் இப்படி சேலை முந்தானை ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார்? இது கடந்த மாதம் மதுரை மாவட்டத்தில் நான் செய்த சுற்றுப்பயணத்தின் நேரடி விளைவு. அங்கே ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் கருணாநிதி நடத்துகின்ற கீழ்த்தரமான அரசியலை மக்களுக்கு விளக்கி கூறினேன். அதன் பின்னர் மக்களை நான் சில கேள்விகள் கேட்டேன். கருணாநிதி இப்படி மோசமான அரசியல் நடத்துகிறாரே, இப்படிப்பட்ட அரசியல் தேவைதானா என்று கேட்டேன். மதுரை மாவட்ட மக்கள் தேவையில்லை என்றார்கள். அப்படியானால் இவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் நடத்துகிறாரே, இந்த கருணாநிதியை என்ன செய்யலாம் என்று கேட்டேன். அவரை எங்காவது தூரம் அனுப்பிவிடலாம் என்றார்கள் மக்கள். சரி, எங்கே அனுப்பலாம் என்று கேட்டேன். காசி ராமேஸ்வரம் அனுப்பிவிடலாம் என்றார்கள் மக்கள். அந்த காரியத்தை நீங்கள் தான் செய்ய வேண்டும், எப்பொழுது அனுப்ப போகிறீர்கள் என்று கேட்டேன். தேர்தல் வரட்டும், அவரை அனுப்பி வைக்கிறோம் என்றார்கள் மக்கள். இதை பற்றி கருணாநிதி கேள்விப்பட்டார். எனவே மக்கள் இப்படி ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்து விட்டார்கள் என்பது கருணாநிதிக்கு புரிந்துவிட்டது. எனவேதான் தேர்தலுக்கு பின்னர் ஜவுளி வியாபாரம் துவங்கலாமா என்று இப்பொழுதே சேலை முந்தானை ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார். கடந்த மாதம் 26ஆம் தேதி கிணத்துக்கடவில் கருணாநிதி பேசியிருக்கிறார். என்ன பேசினார்? நீதிமன்றங்களை மதிக்காத ஒரு அரசு தமிழ்நாட்டில் நடக்கிறது. நீதிதான் இவர்களிடம் தலை வணங்க வேண்டியிருக்கிறதே அல்லாமல் நீதிக்கு தலை வணங்க வேண்டியவர்களாக இவர்கள் இல்லை என்று கருணாநிதி பேசுகிறார். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், புரட்சி தலைவர் அரசு நீதிமன்றங்களை மதிக்காத அரசாம். இப்படி கிணத்துக்கடவில் பேசிவிட்டு அடுத்த நாளே கருணாநிதி சேலத்திற்கு போகிறார். 24 மணி நேரம் தான் இடைவெளி. அங்கே போய் சேலம் மாநாட்டில் என்ன பேசுகிறார்? அங்கே கருணாநிதி நரி கர்ஜனை செய்கிறார். நீதிமன்றம் அனுப்பும் சம்மனை நான் வாங்க மாட்டேன், வேண்டுமானால் என்னை கைது செய்து பார்க்கட்டும் என்று இப்படி நரி கர்ஜனை செய்கிறார். இப்படி அரசியல் நடத்துகிறார் கருணாநிதி. காலையில் என்ன பேசினோம், மாலையில் என்ன பேசுகிறோம் என்பது கூட அவருக்கு நினைவில் இல்லை, மறந்து போகிறது. மாஜி முதல்வர் கருணாநிதி எப்போது மட்டும் நீதிமன்றங்களை அவமதிக்கவில்லை. சிக்கலில் மாட்டிக்கொண்டால் நான் நீதிமன்றத்திற்கு வரமாட்டேன் என்று எப்பொழுதுமே காட்டுப்போனை கர்ஜனை செய்வார். இது அவருடைய வாடிக்கை. நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் சகோதரர்கள் அன்றைக்கு கருணாநிதி மீது ஊழல் புகார் கொடுத்தார்கள் அல்லவா? எனவே மத்திய அரசு சர்க்காரியா கமிஷனை அமைத்தது. அந்த சர்க்காரியா கமிஷன், அந்த நீதிமன்றம் கருணாநிதியை அழைத்தது. நீங்கள் எத்தனை கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக புகார்கள் வந்திருக்கின்றன, எனவே சர்க்காரியா கமிஷனுக்கு வாருங்கள், நீங்கள் நிரபராதி என்பதனை நிரூபியுங்கள் என்று கருணாநிதிக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. தன் மீது ஒரு வண்டி புகார்கள் கூறுகிறார்களே, சர்க்காரியா கமிஷனுக்கு போவோம், நான் நிரபராதி என்பதை நிரூபிக்கலாம் என்று வாதாடலாம் என்று கருணாநிதி எண்ணினாரா? இல்லை. அவர் என்ன கூறினார்? நான் வரமாட்டேன், எனக்கு யார் சம்மன் அனுப்புவது என்று வீராவேசம் பேசினார். சர்க்காரியா கமிஷன் முன்பு கருணாநிதி நின்றிருந்தால் அவர் கோடி கோடியாக கொள்ளையடித்த வரலாறுகள் வெட்ட வெளிச்சமாகி இருக்கும்.
இந்த கருணாநிதி தான் புரட்சி தலைவர் நீதிமன்றங்களை மதிக்கவில்லை என்று கூறுகிறார். அடுத்த நாளே நீதிமன்றம் சம்மன் வந்தால் நான் சம்மனை வாங்க மாட்டேன், வேண்டுமானால் என்னை கைது செய்து பார்க்கட்டும் என்று கூறுகிறார். திருச்செந்தூர் ஆலயத்தில் நடந்த ஒரு தற்கொலையை கருணாநிதி கொலை என்றார். அதற்கு விசாரணை கமிஷன் வேண்டும் என்று அவரே கோரினார். சர்க்காரியா கமிஷன் என்றாலே கருணாநிதிக்கு கை கால் உதறும். அந்த கருணாநிதி தான் விசாரணை கமிஷன் வேண்டும் என்றார். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு மடியில் கனமில்லை, எனவே வழியில் பயமில்லை. உடனே புரட்சி தலைவர் பால் விசாரணை கமிஷனை அமைத்தார். அந்த கமிஷன் அறிக்கை சட்டமன்றத்தில் வைக்கப்பட வேண்டும். ஆனால் திருவாளர் கருணாநிதி அந்த அறிக்கையின் ஒரு பகுதியை முன்னதாகவே வீராதி வீரரை போல் வெளியிட்டார். அப்படி வெளியிடக்கூடாது, அது தவறு. எப்படி வெளியிட்டீர்கள், எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்க நீதிமன்றம் கருணாநிதிக்கு சம்மன் அனுப்புகிறது. சம்மன் வாங்க மாட்டேன், நீதிமன்றம் வரமாட்டேன் என்று கருணாநிதி தாவுகிறார். கிணத்து கதவில் என்ன பேசினோம், 24 மணி நேரத்திற்கு முன் என்ன பேசினோம் என்பதை மறந்து ஒரே தாவாக தாவுகிறார். அடுத்த நாள் நீதிமன்றமா, நான் யார் தெரியுமா, நான் தமிழின தளபதி, சம்மன் வாங்குவேனா வருவேனா என்று அடைமழை காலத்து தவளை போல் ஆவேசமாக பேசுகிறார். என்னை கைது செய்து பார்க்கட்டும், நான் நீதிமன்றம் வரமாட்டேன் என்று கூறுகிறார். கருணாநிதியை கைது செய்தால் என்ன நடக்கும் நான் கேட்கிறேன். என்ன விபரீதம் நடக்கும்? கருணாநிதியை கைது செய்தால் நாட்டில் என்ன பூகம்பம் ஏற்படுமா, எரிமலை வெடித்து விடுமா, புயலும் சூறாவளியும் புழுதி காற்றும் வந்து விடுமா? ஏற்கனவே கருணாநிதி 40 நாட்கள் சிறையில் இருந்தார். அப்பொழுதுதான் தமிழகம் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருந்தது. சேரை முந்தானை ஆராய்ச்சி எல்லாம் இல்லாமல் அன்றைக்குத்தான் தமிழக அரசியலும் ரொம்ப சுத்தமாக இருந்தது. எனவே கருணாநிதியை கைது செய்தால் எந்த பிரளயமும் ஏற்பட போவதில்லை, எந்த பூகம்பமும் வெடிக்கப் போவதில்லை. ஆனால் எந்த காரணம் கொண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதியை மட்டுமல்ல வேறு எவரையும் பழி வாங்க மாட்டார். அந்த காழ்ப்புணர்ச்சி கருணாநிதிக்கே சொந்தம். பொய் வழக்கு போடுவது கருணாநிதியின் ட்ரேட்மார்க், அது அவருடைய தனி உரிமை. அந்த உரிமையில் மறந்தும் நாங்கள் தலையிட மாட்டோம். அண்மையில் தமிழக சட்டமன்றத்தில் கவர்னர் உரை நிகழ்த்தினார். இந்த உரை சட்டமன்றம் கூடுவதற்கு முன்பே வெளியாக கூடாது. அப்படி வெளியாகி இருந்தால் இதே கருணாநிதி எப்படி குதித்திருப்பார்? ஐயோ, கவர்னர் உரையை கூட, ரகசியத்தை கூட காப்பாற்ற முடியாத கையாலாகாத அரசு, உடனே இந்த அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும், இல்லை என்றால் இந்த அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சலங்கை கட்டி கொண்டு குதித்திருப்பார் கருணாநிதி. ஆனால் பால் கமிஷன் அறிக்கையை நீங்கள் எப்படி பெற்றீர்கள் என்று விசாரிக்க நீதிமன்றம் அழைத்தால், நீதியாவது மன்றமாவது எனக்கு சீட்டாட்ட மன்றம் தான் தெரியும் என்று கூறுகிறார் கருணாநிதி. அந்த கருணாநிதி உங்களிடம் வருவார், தேர்தலின் போது வருவார், ஓட்டு போடுங்கள் என்று கேட்பார். நீங்கள் போடுவீர்களா? யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இரட்டை இலைக்கா? மிக்க நன்றி. தாய்மார்கள் புரட்சி தலைவர் அவர்களே எங்கள் வீட்டு பிள்ளை என்று சொந்தம் கொண்டாடுகிறார்கள் இல்லையா? ஆனால் இதிலும் கருணாநிதிக்கு எரிச்சல். ஏட்டிக்கு போட்டி என்று அண்மை காலமாக ஒவ்வொரு கூட்டத்திலும் கருணாநிதி தாய்மார்களை பார்த்து நான் உங்கள் வீட்டு பிள்ளை, நான் உங்கள் வீட்டு பிள்ளை என்று கூறுகிறார். நான் தாய்மார்களை கேட்கிறேன், கருணாநிதி மாதிரி ஒரு பிள்ளை உங்களுக்கு வேண்டுமா? வேண்டாம் இல்லையா? போனா போகுது, ஒரே ஒரு தடவை சொல்லுங்களேன். வேணாமா? நிச்சயமா வேணாமா? சரி, அது உங்க முடிவு. தேர்தல் வந்தா யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இரட்டை இலைக்கா? மிக்க நன்றி. இன்று போல் என்றென்றும் நீங்கள் புரட்சி தலைவர் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும், தோள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடன் சேர்ந்து முழக்கமிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். புரட்சி தலைவர், புரட்சி தலைவர், புரட்சி தலைவர். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் புகழ் என்றென்றும் ஓங்குக என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். பொன்மன செம்மல் எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க.